குட் ஈவினிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடைகள் கூட காணாமல் போயிட்டு இருந்தது. இப்பதான் எனக்கு கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய வாக்கின் படி சாலமோன் உடுத்திராத அளவுக்கு எனக்கு ஆடைகளை தந்து தினம் தினம் என்ன போஷித்து வழிநடத்தி வர்றதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு விரோதமா இருந்த ஜோசியங்கள் ஜாதகங்களை பொய்யாக்கி கத்தரி மட்டும் என்ன சமாதான சந்தோஷத்தோட வழிநடத்தி வர்றதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். சிறு வயதுல நாங்க மாரி கைரேக ஜோசியம் அப்படியெல்லாம் நாங்க கசின்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்து பார்த்துருக்கோம். அதுல எல்லாரையும் விட நான் தான் மோசமான எதிர்காலம் எனக்கு இருக்குதுன்ற மாதிரி அந்த ஜோசியர்கள் சொன்னாங்க. அதோட அந்த மாதிரி தான் ஜாதகத்திலையும் அப்படிதான் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நான் எந்த மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டாலும் நல்ல உயரிய வாழ்க்கை நான் வாழ முடியாது. ஒன் ஆஃப் த லேடிஸ் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். சில்ட்ரன்லாம் இருக்க முடியாது. இது மாதிரி விருப்பப்பட்ட ஆடைகள் அதெல்லாம் எனக்கு கிடைக்காது. இப்போ நான் 60+ தான் எனக்கு இந்த மாதிரி நல்ல ஆடைகள் கிடைக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் ரொம்ப ஜபத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் எல்லாருக்கும் கல்யாணம் பிறப்பும் தீயனை அந்த மாதிரி ஒரு ஜீவியம் தான் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் என்னை சபிப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கு. அதாவது இந்த மாதிரி காலகட்டம் அந்த ஜனங்கள் மிகுதியா படிக்க 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 அது மாதிரி குடும்ப உறவுகளை ஜனங்க வெறுத்து அது மாதிரி பல பெண்களோட விருப்பப்பட்ட பெண்களோட போகணும். சில்ட்ரன்லாம் வேண்டாம். சில்ட்ரன்லாம் வந்து ஸ்டஃப் கிளியரன்ஸ் அதுக்கு இவ்வளோ ரூபாய் தரணும் அப்படியெல்லாம் ஃபேஸ்புக்ல எல்லாம் வருது. அது மாதிரி மோசமான காலத்துல நான் காணப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல இருந்தது. அதனால திருமண பிராப்தி எல்லாம் எனக்கு இருக்காது அப்படி சொல்லி அதனால நான் ரொம்ப ஜபத்துல இருந்து இப்ப 60+ தான் நான் ஒரு நல்ல ஹெல்த்துக்குள்ளேயும் நல்ல ஸ்டேட்டஸ்குள்ளேயும் நான் வந்திருக்கேன். அது உண்மைதான். அதான் சொன்ன வந்து எல்லோருக்கும் கல்லனாய் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் கொல்லனாம். நான் மாதிரி மோசமான ஒரு ஜீவியத்தை எனக்கு முன்னறிவிச்சாலும் கர்த்தர் எனக்கு நல்லவரா இருந்து நான் அவருக்கு ஒப்புவித்தது அந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொள்ள வல்லவரா இருந்து என்னை காத்து கொண்டு வழிநடத்தி கன்னிகளுக்கு தப்பி விடுவித்து நல்ல ஜீவித்துக்கொள்ள என்னை கொண்டு வந்ததற்காக நான் அவருக்கு நன்றியா இந்த சாட்சியை நான் சொல்றேன்.